ஹலோ எவ்ரிபடி, நான் ஜொஹானா. நம்ம இங்கே வந்து ஒரு கோர்ஸ்க்காக டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த டாபிக் ரெஸ்டோரிங் செக்ஷுவாலிட்டி. ஆனால் ஏன் வந்து இந்த டாபிக் வந்து முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வை இட் இஸ் அ நீட் டு டாக் அபவுட் இட்? அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒன் ஆஃப் த முக்கியமான காரணங்கள் சொல்லணும்னா, நம்மளை ஆண்டவர் உண்டாக்குனதே செக்ஷுவல் பீயிங்ஸானா பாலியல் ரீதியாக தான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். ஸோ ஆணும் பெண்ணும்னா பாலியல் ரீதியாக இருக்கிறோம், பாலியல் உணர்ச்சியோடு இருக்கிறோம், பாலினத்தவர்களாக இருக்கிறோம். ஆண் பால் பெண் பால் தான் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த காரியத்தில் ஒரு உடைசல் ஏற்படும் பொழுது, ஒரு இதில் உடைக்கப்படும் பொழுது, இதனுடைய விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் பாதிக்கிறதா இருக்கிறதுனால இதை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இதை பற்றி யாரும் பேசுறதில்லை, சபை முக்கியமாக பேசுறதில்லை, தெய்வீக கண்ணோட்டங்கள் இதை குறித்து பேசப்படுறதில்லை. அதனால பேசப்படுறது அவசியம் மிகவும் முக்கியமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி இதை குறித்து சபை பேசுறதில்ல, குடும்பமும் பேசுறதில்ல. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னென்னா, ஒரு வெட்கம் இருக்குது, இதை ரகசியமாகவே வச்சுட்டு இருக்கிறது. இதை குறித்து சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, வெட்கம் இருக்குது. இதை சொல்லிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கத்திலேயே அவங்க வாழ்கிறதுனால நிறையா விஷயங்கள் வந்து அவங்களால விடுதலை அனுபவிக்க முடியல. ஸோ அப்போ இதை குறித்து பேசும்போது அந்த வெக்கம்லாம் உடைக்கப்படுது. ஸோ அப்போ இதை குறித்து கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலும் என்சிஆர்பி டேட்டா, அதாவது நேஷ்னல் கிரைம்ஸ் ரிப்போர்ட்ஸ் பியூரோ, இந்த டேட்டா பிரகாரம் 28% வந்து குழந்தைங்க வந்து பாலியல் ரீதியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அதில் வந்து 65% தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம பேண்டமிக் அப்போது நம்ம லாக்டவுன் டைமில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், நியூஸ்லாம் பார்த்துருப்போம். குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் வந்து நிறைய தவறு நடந்திருக்கு. ஸோ நம்ம இதை மாதிரி நம்ம நியூஸ்லேயும் சரி, நம்ம சொசைட்டிலையும் கேள்விப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி குற்றங்கள் தவறுகள் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அதை பற்றி பேச பயம். இல்லை நம்ம குடும்பத்திலே கூட அது மாதிரி சில பேர் கஷ்டப்படலாம், ஆனால் அதை பற்றி பேசாததுனால இன்னும் அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற உதவி வந்து நம்மளால கொடுக்க முடியல. ஸோ இந்த பாலியல் பிரச்சனைகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி நம்ம வந்து குணப்படுத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்கோமோ அது ஒர்க் ஆகிறது இல்லை, ஆஸ் வி நோ இட். ஸோ அதுக்கு வேற என்ன பண்ணால் அது ஒர்க் ஆகும் அப்படின்ற சபை இதை வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி அப்ரோச் பண்ணிச்சுன்னா, இது பாவம், இது பாலியல் விழுகிற காரியங்கள் தவறா இயங்குறது மாத்திரம் இல்லை, செக்ஸே பாவம் அப்படின்ட்டு பேசுகிற சர்ச்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி தியாலஜிக்கல் வியூஸ் இருக்குது. இச்சை நாவி, இதே ஒரு இச்சை நாவி, இது இருக்கக்கூடாது, இதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை, இது மனிதன் விழுந்த பிறகுதான் செக்ஸ்ன்ற ஒரு மேட்ரே வந்துச்சு, ஏன்னா 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆதாம் ஏவாளை எறிந்தான்னு வந்துச்சு அப்படின்ற ஒரு இதனால எல்லாம் வந்து, ஸோ இதை வந்து அவுட்ரைட்டாகவே செக்ஷுவல் புரோக்கன்னஸ் இல்லை, செக்ஸையே தப்பா பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வந்து ரொம்ப இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தியிருக்கே ஒழிய உதவி செய்யல. ரெண்டாவது வந்து அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸு, பிளாக்கர் போடுறது, இல்லாட்டி ட்ராக் பண்ணுறது, அவங்க ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிலாம் ட்ராக் பண்ணி அவங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னருக்கு அது போகும் உடனே. இந்த மாதிரி என்ன சொல்ல, பேரிகேட் போடுறது, டிராஃபிக்ல பேரிகேட் போடுவாங்களே, இந்த சைடு வரக்கூடாது அந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லி, அந்த மாதிரி பேரிகேட் போட்டு தங்க வாழ்க்கையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் வந்திருக்கே ஒழிய வாழ்க்கையை ஃப்ரீடம்க்கு நேராக கொண்டு போகல. எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு தன்னை அடக்கி ஒடுக்கி நெருக்கி வாழ்றதான் தீர்வா சொல்றாங்க. அது வந்து ஒர்க் ஆகிறது இல்லை.
எப்படி வந்து இதை வந்து சுகமாறுது, விடுதலைக்கு நேரம் எப்படி போறது, வாழ்க்கை இதுல பயணத்துல வரனால எப்படி எல்லா ஏரியாலையும் விடுதலை ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற அப்ரோச் இல்லாம இருக்கு. நான் வந்து ஒரு தடவை எனக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் ஜோமன் எனக்காக இது பண்ணுங்க, எனக்கு அட்வைஸ் கொடுங்கலாம் கேட்கும்போது முன்னாடி லா மைண்ட் செட் அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு வந்து முழங்கால் படிட்டு உள்ள அசுத்தாவி இருக்கு, பாம்பினாவி வெளியே போ இப்படிலாம் ஜோ பண்ணியிருக்காங்க. ஸோ சபை வந்து இப்போ அதை வந்து குற்றப்படுத்துது, வெட்கப்படுத்துது. என்ன சொல்றது, இதை வந்து அட்ரஸ் பண்ணலை. நீ பண்றது வந்து இது பேசித்தனம், இச்சை இருக்கு, இப்படியே சொல்லி சொல்லி தான் சொல்லுதே தவிர இதுக்கான விடுதலை எப்படி பெறது அப்படின்ற ஒரு தீர்வை சொல்றது. ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, இது பண்ண, உபாசம் பண்ணு, வேற ஒன்று எந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் பேசாத, இது ஸ்மோக் பண்றவன், சிகரெட் அடிக்கிறவன், இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்காத, ஒன்லி ஜெபம், இப்படியே இரு, இந்த மாதிரியே ரெஸ்ட்ரிக்ட் தான் போட்டு இது பண்ணுது. ஸோ ஆனால் நம்ம வந்து விடுதலைக்கான ஒரு தீர்வை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து இல்லாததே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்னும் இதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு, ஒரு வழியாகவே ஆயிடுச்சு. இப்படி சபையே குற்றப்படுத்துது, அவங்க இன்னும் அதை உடஞ்சி போய் நான் இப்படி தான் போல அப்படின்ற முடிவுக்கே வந்து நின்றுட்டாங்க. இதுக்கு நம்மளுக்கு தீர்வே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் there is hope. ஸோ இந்த யூஎஸ்பி அன்வான்ட் செக்ஷுவல் பிஹேவியர் இல்லை வந்துட்டு தேவையில்லாத பாலியல் பிஹேவியர் அப்படின்றத வந்து எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? எப்படி அதை வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்வான்ட் செக்ஷுவல் பிஹேவியர், தேவையில்லாத பாலியல் செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம்னா, ஆண்டவர் என்ன டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்றது புரியணும். நான் அதான் இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறோன்னா, சமைக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுத்தரலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் வைங்களேன். இதெல்லாம் போடுங்க, பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னா, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது பிரியாணி வரும், டேஸ்ட்டாக வரும், இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் போட்டிங்கன்னா தப்பாக வரும், இதெல்லாம் போட்டிங்கன்னா தப்பாக வரும், இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும், இப்படிலாம் பண்ணிங்கன்னா வயிறு டைரியா போகும், இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னே சொல்லாமல் முடிச்சிடுற மாதிரி தான் இன்னைக்கு இந்த அப்ரோச் இருக்குது. ஸோ முதல்ல அன்வான்ட்னா வாண்டட் செக்ஷுவல் பிஹேவியர் என்னது, அது வாண்டடாவே யாருமே கன்சிடர் பண்றதே இல்ல. பண்ணல. ஸோ தேவன் அது ஒரு நோக்கத்தோட உண்டாக்குனாரு. என்ன நோக்கத்தோட உண்டாக்குனாரு, எப்படி டிசைன் பண்ணாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒத்து வராத காரியங்கள் எல்லாமே அன்வான்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போய் ஏதாவது ப்ராஸ்டியூட் போனாதான் அது அன்வான்ட், நான் என் மனசுல ஏதோ யோசிச்சுட்டு இருந்தா அது யாரையும் பாதிக்கல, ஆண்டவர் அப்படி யோசிக்கல. நான் என்ன உன் மைண்டை டிசைன் பண்ணேன், உன்னை எப்படி நான் டிசைன் பண்ணேன், உன் செக்ஷுவாலிட்டி எப்படி டிசைன் பண்ணேன், அதுக்கு நீ அதை என்ஜாய் பண்ணணும். அதை என்ஜாய் பண்ணாம அதுக்கு ஒரு லெவல் கம்மியா நீ எதை வாழ்ந்தாலுமே அது எனக்கு போதுமானதல்ல, அது எல்லாத்தையுமே அன்வான்ட்னு தான் சொல்றார். ஸோ காட்ஸ் டிசைன் ஆஃப் செக்ஸ், பியூட்டி, பிளஷர், செக்ஸை குறித்து தேவன் வச்சிருக்க டிசைனும், அழகை குறித்து தேவன் வச்சிருக்க டிசைனும், பிளஷர், இன்பம், இந்த மூணை குறித்து வச்சிருக்கிற டிசைனையும் அதன்படி ஃபங்க்ஷன் ஆகாம அந்த மூணுத்தையும் பாதிக்கிற எந்த பிஹேவியரையும் அன்வான்ட் செக்ஷுவல் பிஹேவியர் சொல்றோம். ஸோ ஏன் இது ஒரு எவ்வளோ வாட்டி நிறைய பேர் ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கிறாங்க? ஏன் அதுலேருந்து வெளியே வர முடியல? பாய். ஸோ இதை இந்த ப்ராப்ளமை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இது நானா கூட இருக்கட்டும், நான் இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணும்னே செய்கிறாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு, ஆனாலும் இந்த தவறு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கான நம்ம படிக்கும் போதும் நம்ம பார்ப்போம் என்னென்ன இதுக்கு சொல்யூஷன்லாம் இருக்குன்னு. அந்த பியூரிட்டி ரிங்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அழகா யாராவது போனால் அவங்கள பார்க்கக்கூடாது. ஸோ இது மாதிரி இந்த அப்ரோச்சே இதை செய்யாதன்னு வரும்போது அந்த ப்ராப்ளம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாம இருக்கு.
ஸோ நான் இதை பற்றிலாம் படிக்கும்போது, நிறைய பேர் கூட பேசும்போது, அவங்கள ஹெல்ப் பண்ணும்போது, இது வந்து ஒரு டீப்பான ப்ராப்ளம். இது வந்து ஒரு இருதயத்தையே வந்து அஃபெக்ட் பண்ணுற ப்ராப்ளம்னு தெரியுது. ஸோ அந்த ரூட்டுக்கு போகாமல், ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்மளுடைய என்ன பிரச்சனை, நம்மளுக்கு என்ன முன்னாடி இந்த அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் அதை பார்க்காம, அவங்களுக்கு வந்து அந்த விடுதலையை நோக்கி அவங்களால போக முடியாது. நான் வந்து எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எனக்கு இந்த போராட்டம்லாம் இருந்தப்போ, சின்ன வயசுலேருந்து நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி அபிஷேகம் கிடச்சிச்சுன்னா இதுலேருந்து நான் விடுதலை ஆகிடுவேன், டங்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா விடுதலை ஆகிடுவேன். ஆனால் நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், எனக்குள்ளே தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ சரி அபிஷேகம் கிடச்சிச்சு, அந்நிய பாஷெல்லாம் பேசினேன், ஆனால் விடுதலை அடைஞ்ச மாதிரி தெரியல அந்த பிஹேவியர்லேருந்து. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டா விடுதலை ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு தாட் வச்சு ஞானஸ்நானம் எடுத்தேன். இப்போ நான் 9th படிக்கும்போது 8th படிக்கும்போதே ஞானஸ்நானம் எடுத்தேன். விடுதலை ஆகிடும்னு நினச்சேன், ஆனால் விடுதலை ஆகலை. இப்படியே ஒரு பேட்டர்னாக தான், இது பண்ணால் சரியாயிடும், இதை பண்ணால் சரியாயிடும், இப்படியே ஃப்ரூட்லேயே நம்ம டீல் பண்ணுறதுனால, அதே மாதிரி இதை குறித்து வெளியில் சொல்கிறதுக்கும் வெக்கம், இதை சொல்லிட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்றதுனால நம்மளே ஏதாவது இப்படி பண்ணி பண்ணி சரி பண்ணிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமாக தான் இருந்ததே தவிர அதுலேருந்து ஒரு விடுதலை அனுபவிக்க முடியல. ஆனால் எப்போ இதுதான் இப்படி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு எல்லையத்தை திறந்து காமிச்சேனோ அப்போ தான் என்னுடைய சுகத்துக்கான பயணமே தொடங்குச்சு. ஸோ அது வரைக்கும் இது ஒரு போராட்டமாக, தினசரி போராட்டமாகவே. இந்த ப்ராப்ளம்ல எந்த அடிமைத்தனத்துக்குமே வந்து அதோடைய வேர்ல வந்து வெட்கம் தான் இருக்கு. ஸோ த ரூட் ஆஃப் ஆல் அடிக்ஷன் இஸ் ஷேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா விதமான அடிமைத்தன பழக்கத்தின் வேர்லையும் வெட்கம் இருக்கு. ஸோ வெட்கம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ், எல்லாருக்கும் இருக்கு, யாருமே அதை பத்தி பேசுறது இல்லை. பேசும் பொழுது வெட்கத்தின் பலன் உடைக்கப்படுது. இதுதான் வெட்கத்தின் 3 ரூல். எல்லாருக்கும் இருக்கு, யாருமே அதை பத்தி பேசுறது இல்லை. அதை ஒரு வெட்கமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம புஷ் பண்ணி பேசிட்டோம்னா அந்த வெட்கத்தின் பேக் போன், முதுகெலும்பு என்ன செஞ்சிருது, உடஞ்சிருது அப்படின்றது. ஸோ ஏன் இது சைக்கிள்குள்ளேயே திரும்ப திரும்ப போறாங்கன்னா, அவங்களுக்கு வெட்கத்தை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்ற ஒரு டூல் இல்லாம இருக்கு. ஸோ வெட்கத்தை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பத்தி பேசுறது தான். வெட்கம் இல்லாம வெட்கங்கெட்ட கலாச்சாரம், வெட்கமற்ற கலாச்சாரம் வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து வெட்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறதை பத்தி பேசுறோம். வெட்கம் இல்லாத அப்படி சொல்லி வெட்கங்கட்டத்தனமா இருக்கிறதுன்றது வேற, ஷேம்லெஸ் வேற, ஷேம் ஃப்ரீ வேற. ஸோ ஷேம்ல இருந்து ஃப்ரீ ஆகணும், வெட்கத்திலிருந்து ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறோம். ஷேம்லெஸ் கல்ச்சர்னா என்னன்னா, அதுவும் இன்னொரு ஒரு அப்ரோச் இதுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒர்க் ஆகாத அப்ரோச். எல்லாம் தப்பு இல்லை, என்ன இதில் என்ன, தண்ணி குடிக்கிற, பசிக்குது, சாப்பிட்ற, அந்த மாதிரி உனக்கு செக்ஷுவல் நீடு இருக்கு, வேணுன்ற இடத்துல நீடை மீட் பண்ணிக்கிற. அது ரொம்ப இப்போ ரொம்பவே அது ரொம்ப அந்த கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. அது ஒருபோதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையவோ நம்முடைய உறவுகளையோ சமுதாயத்தையோ பெட்டராக்குறது கிடையாது. ஸோ மதத்தின் அப்ரோச்சும் சரி, வெளியில உலகத்தோடைய அப்ரோச்சும் சரி, சமுதாயத்தினுடைய செலிபிரிட்டி கல்ச்சருடைய அப்ரோச்சும் சரி, ரெண்டுமே இந்த ப்ராப்ளத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்றது இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஒருத்தனுக்கு வியாதி இருக்கா, அவனை குஷ்டரோகி மாதிரி டீல் பண்ணி வெளியே அனுப்பிடுது மதம். அந்த அப்ரோச் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு வியாதியே இல்லை, இது நார்மல் தான், இது லெப்ரஸிலாம் இல்லை, இது ஒரு டிசைன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஸோ 2 அப்ரோச்சுமே அவனை வந்து நேசிக்கல. அவன் பேடா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி இவங்க பேசுற மாதிரி இருக்குது. இதுக்கு ரியாக்ஷன், மதத்தோடைய ரியாக்ஷன் வந்து இப்படி இருக்கு. ஆனா அதுவும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. எப்பா உனக்கு இந்த வியாதி இருக்கு, ஆனா இந்த ரீசன்னால தான் வந்தது வியாதி, இதெல்லாம் தான் காரணங்கள் வியாதிக்கு. அது தொடர்ந்து வியாதி மோசமாகிறதுக்கு காரணம் இதுதான், இதெல்லாம் நீ சரி பண்ணேன்னா நீ சுகமாகலாம் அப்படின்னு சொல்ற அப்ரோச் தான் அவனை நேசிக்கிற அப்ரோச்சே ஒழிய அவனை ஒதுக்குறதோ இல்லாட்டி அவனுடைய வியாதியை கொண்டாடுறதோ
அவனை நேசிக்கிறது கிடையாது. இதை தாண்டி நம்மளுடைய பாடியோட ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்கன்னஸ் எதனா சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் இருக்கா நம்ம இந்த மாதிரி அடிக்ஷனுக்குள்ளே போகிறது? ஸோ ஒரு அப்யூஸ் நடக்கும்போது, அதாவது தவறாக ஒருத்தர்கிட்ட இப்படி நடக்கும்போது பயத்தினால வர ஹார்மோனும் இருக்குது, அது கார்டிசால்னு சொல்லுவாங்க. அப்புறம் சந்தோஷத்தை, அதாவது ப்ளஷர், இன்பம், அந்த ஹார்மோனும் சுரக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிடாசின் அது வந்து ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவில் வர ஒரு ஹார்மோன், அதாவது அந்த ஒரு நல்ல உணர்ச்சி தரும், நல்ல உறவுகளில் வர ஹார்மோன். ஸோ இது மாதிரி எல்லா வகையான ஹார்மோனும் அந்த ஒரு அப்யூஸ் நடக்கும்போது வரதுனால ஒரு குழந்தையோ இல்லை ஒரு டீனேஜரோ அவங்களுக்கு வந்து இது தப்பா ரைட்டான்றதே வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து ஒரு அப்யூஸ் நடக்கும்போது குழந்தைங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஓகே இது தப்புன்னு தெரியும், ஆனால் வந்து ஏதோ நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், அதனால வந்து இதை நான் சொன்னால் வந்து நான் தப்பு செஞ்சுட்டேன்னு எங்கள் அப்பா அம்மாவோ இல்லை யாரோ வந்து என்னை குற்றப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி அதை பற்றி அவங்க பேசுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சோன்னே திருப்பி அந்த நபர் வந்து அதை தேடி போவாங்க. அது சில டைம்ல அது குழந்தைங்கள கூட நடக்கும். அவங்களுக்கு அது வந்து தப்புன்னு தெரிஞ்சாலும் அது ஏதோ நல்லா ஃபீல் ஆகுது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அது ஒரு சைக்கிள் மாதிரி, இப்படி வெட்கத்தினால அதை சொல்லாம அது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த சுரப்பிகள் பற்றிலாம் பேசுகிறோம்ல, ஆக்சிடாசினாக இருக்கட்டும், டோபமினாக இருக்கட்டும், எனி ஆஃப் த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ், நம்ம நல்லா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ஆண்டவர் டிசைன் பண்ணியிருக்காருன்றதே, ஆண்டவர் வந்து செக்ஸுக்கு, செக்ஷுவல் ப்ளஷருக்கு ஆண்டவர் தான் டிசைன், அது அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காருன்றதுக்கு அதோட பெரிய ப்ரூஃபே வேறு எதுவும் இல்லை. நம்ம செக்ஷுவல் ஆர்கன்ஸும் நம்முடைய பிரெயினும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற விதத்தை நம்ம பார்த்தாலே ஆண்டவர் எவ்வளோ தூரம் பியூட்டிக்கும் செக்ஸுக்கும் கனெக்ஷனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் உறவுகளுக்கும் தேவன் கமிட்டடாக இருக்கிறாரு. அவ்வளோ அர்ப்பணிப்போட அதில் இதை கண்டிப்பாக மனுஷன் என்ஜாய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் கமிட்டடாக இருக்காருன்றது நமக்கு புரிஞ்சாலே இதில் 90% ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அது புரியாமல் இருக்கும் பொழுது இப்போ எதையுமே நீங்கள் சரி செய்யறதுக்கு முன்னாடி அதோடைய டிசைன் என்னன்னு புரிஞ்சாதான் ப்ராப்ளமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னா இது எந்தெந்த பார்ட்டு என்னென்னத்துக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சவனால தான் அந்த ப்ராப்ளமே ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை ரெஸ்டோர் பண்ணி சரி செய்ய முடியும். ஸோ காட்ஸ் வியூ ஆஃப் செக்ஸ், காட்ஸ் டிசைன் ஆஃப் செக்ஸ், டிசைன் ஆஃப் அவர் பாடி, டிசைன் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ், டிசைன் ஃபார் ப்ளஷர், நம்ம எப்படி இன்பத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், பாடி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, உறவுக்காக எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்படின்னா தேவன் தம்முடைய சாயலாக மனிதர்களை பாலியல் ரீதியா சிருஷ்டித்தார். அப்படின்னா தேவனுக்குள்ள பாலியல் காரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து பாலியல் ரீதியா சிருஷ்டிக்க முடியாது. அதனாலதான் ஒரு ஆத்தர் சொல்றாரு, காட்ஸ் மைண்ட் இஸ் செக்ஷுவல். இது வந்து ரொம்ப என்ன சொல்ல, தவறான கள்ள உபதேசம் மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய மைண்டை, பிரெயினை, பாடியை இவ்வளோ யோசித்து செக்ஷுவலாக டிசைன் பண்ணாரு அப்படின்னா செக்ஷுவாலிட்டி வந்து அவர் மைண்டில் இல்லாமல் எங்கேருந்து வந்துச்சு? இன்னொரு காரியம் என்னன்னா, இத 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று வந்து இதை அழிக்க விரும்புகிற பிசாசின் நோக்கங்கள். ஸோ தேவனுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் பிசாசுக்கு ஆட்டோமேட்டிக்காக முக்கியமாயிருது. ஸோ த ரோல் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்கிறோம், தீமையின் பங்கு, இருளின் பங்கு இதை உடைக்கிறதுல, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய அது அந்த அந்த தீமையின் விளைவா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற
உடைசல்கள், புரோக்கன்னஸ். மூணாவது வந்து நம்முடைய சுய சித்தம், ஃப்ரீவில். இந்த 3 மேட்ரையுமே நம்ம ஈக்குவலாக என்கேஜ் பண்ணணும். இது ஒவ்வொரு அப்ரோச் வந்து ஒவ்வொரு காரியத்தை விட்டுடுறாங்க. இப்போ பெண்டிகாஸ்டல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிசாசு தான், எல்லாத்துக்குமே பிசாசு தான் காரணம். ஸோ ஒன்று ஆவியை விரட்டி விட்டா சரியாயிருவார். ஸோ அவங்க ஹியூமன் புரோக்கன்னஸையும் பர்சனல் சாய்ஸையும் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சைக்காலஜிக்கல் அப்ரோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டரையே அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம், இது வெறும் பயாலஜிக்கல் காரியம் இல்லை, இது வெறும் சைக்கலாஜிக்கல் காரியம் இல்லை. ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஒருங்கிணைத்து பண்ணுற காரியம்தான் பாலியல். ஸோ அந்த 3 அப்ரோச்சையுமே சேர்த்து இன்னொன்று வந்து பிசாசு பண்ணிட்டான், இல்லை என்ன அவங்க என்ன சின்ன வயசுலேயே பாலியல் தவறாக நடத்திட்டாங்க, அதனால நான் இப்படி தானே பண்ணி இருப்பேன், வேற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பர்சனல் சாய்ஸ் இல்லாமல் பேசுறதும் இதில் ஒர்க் ஆகாது. ஸோ 3த்தையும் ஈக்குவலாக வெயிட் கொடுத்து பேசி எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்கேஜ் பண்ணி அதை ஹீல் பண்ணாதான் இது முழுமையாக அட்ரஸ் ஆகும். ஸோ இதை பற்றிலாம் பேசுனதில் இதில் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கா? ஒரு ஹீல்டு பிளேஸ்க்கு நம்மளால வர முடியுமா? சுகம் இருக்கா இதுலேருந்து வரதுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்கள் கதைகள் வச்சு கண்டிப்பாக இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, என்னோட இதில் வந்துட்டு திரும்ப 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 ஒரு பேட்டர்னில் விழுந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் இப்போ எனக்கு வந்து போனோகிராஃபி பார்க்குற அடிக்ஷன் இருந்தது, அந்த அடிமைத்தனத்தில் இருந்தேன். ஸோ ஒரு 2 நாள் பார்க்காம இருப்பேன், திரும்ப பார்த்துட்டேன்னா பிஞ்ச் வாட்சிங் மாதிரி, அது அப்படியே கண்டினியூஸாக அந்த டே பார்க்குறது, ஃபுல் டே பார்க்குறது, அந்த மாதிரி. அப்புறம் தொடர்ந்து போகும், அதான் பார்த்தாச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பேட்டர்ன் வரும்போது எனக்கு கடைசி ஒரு நம்பிக்கை இல்லை, இது எப்போ விடுதலை ஆவேன், இதில் வந்து ஒருவேளை ஆண்டவர் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் நடக்குமா, அப்படி இப்படிலாம் கடைசி வருக வரைக்கும் எனக்கு இந்த விடுதலையே கிடைக்காதா, இந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஆனால் 2017 2017-18 அந்த டைமில் தான் என்னோட இதயத்தின் சுகத்திற்கான பயணம் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் தடவையாக நான் அண்ணனை பார்க்குறதுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வர்ஷிப்லாம் லீட் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டேஜ்லலாம் பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது எல்லாம் இருந்தாலும் எனக்குள்ளே இந்த பேட்டில் ஓடிக்கிட்டே இருப்பேன் என் மைண்டில். இந்த நீ வந்து பாவம் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. சரி சொல்லலான்ட்டு நான் போகும்போதே ஒரு போராட்டம். இதை சொல்லிட்டேன்னா அடுத்து நீ பாட முடியாது, நீ ஸ்டேஜே ஏற முடியாது, அவ்வளோதான், நீ ஒதுங்கிடுவ, அப்படி இப்படின்னு நிறையா இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஸோ நான் என்னைக்கு போய் என்னுடைய சிறு வயதில் ஏற்பட்ட காயம், எப்படி என்னையே அப்யூஸ் பண்ணாங்க, நான் அப்படி என்னோட பயணம் இருந்துச்சு அதுலேருந்து அப்படின்னு நான் எப்போ என் இதயத்தில் இருக்கிற காரியத்தை நான் வெளிப்படையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சொன்னேனோ, அப்போ வந்து இந்த பிடி, இந்த அடிக்ஷனோ, இந்த அடிமைத்தனமோ, இல்லை இந்த போனோகிராஃபி பார்க்குற ஒரு விஷயமோ, இது வந்து ஒரு பிடிக்கப்பட்டிருந்த அந்த இறுக்கம் வந்து லூஸ் ஆச்சு. ஆனால் இது எல்லாமே என்னுடைய ஆக்ஷன் தான், வெளி பிரகாரமான ஒரு செயல் தான். வேர் வந்து ஒரு பயம், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், அபேண்டன்மெண்ட், புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணர்வு, புறக்கணிப்படுவோமோன்ற பயம், இந்த மாதிரி நிறையா வேர்லாம் இருக்கிறது அப்போதான் எனக்கு தெரிய வருது. ஸோ ஒவ்வொன்றா அதை பார்க்க அதில் என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த இடத்துல இயேசுவை பார்க்கும்போது, என்னுடைய வழியில் நான் இயேசுவை பார்த்தப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு சுகம் வரதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ 2 நாள் பார்க்காம இருந்தது 1 வாரம் ஆச்சு, 1 வாரம் 1 மாதம் ஆச்சு, 1 மாதம் 1.5 வருஷம் ஆச்சு, இப்படியே போச்சு. கடைசி நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அதன் மீது ஒரு ஈடுபாடே இல்லை. ஏன்னா முக்கியமான ஒரு வேறு வந்து சரி செய்யப்பட்டிருக்கு. அதை தொட்டதுனால இங்கே உள்ள காரியம் வந்து சரியாக ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நான் அந்த பயணத்தில் வந்திருக்கேன். நம்ம கம்யூனிட்டிலே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சில பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சில பேர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க கூட பேசும்போதும் அவங்க கதைகளை கேட்கும் போதும் ஓகே இதில் வந்து விடுதலை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு கஷ்டத்தோட
யார் கூட பேசாம, ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு கஷ்டத்தோட இருந்ததை பார்த்துருக்கோம். இதை பத்தி பேசி அவங்க கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இப்போ விடுதலை நடக்கிறது வந்து நம்ம பார்க்கறது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க 5 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு 35 வயசுல விடுதலை ஆகிறது. அப்புறம் சில பேர் சொன்னாங்க அவங்க அதை பத்தி பேசினோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது, அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு போகல. ஸோ நிறைய பேர் கூட பேசும்போது இந்த ஃப்ரீடம், இந்த விடுதலை வந்து கண்டிப்பா அது உண்மை, அது வந்து ஆண்டவரால முடியும், நம்மளும் அவரோட சேர்ந்து நம்ம ஜேர்னி பண்ணோன்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு ப்ரேயர் நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஒருத்தங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து ரொம்ப மாதிரி குறுகி ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த சோல் டைன்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணும்போது அவங்க முகம் அப்படியே சந்தோஷத்தோட அப்படியே சிரிச்சதை நான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் நினைச்சேன், ஓ இதெல்லாம் உண்மை, அவங்க விடுதலை அடையும் போது அந்த சந்தோஷம் வந்து அது உண்மைன்றதை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன். இப்போ என்னோடது வந்து ஒரு 19 வருஷத்துலேருந்து 20 வருஷம் ஒரு போராட்டம். அடிமத்தை நான் அந்த சைட்லேருந்து விடுதலை பண்ணணுன்ற போராட்டம். ஆனால் இதை நான் பண்ண கொஞ்ச நாளில் எனக்கு ஞாபகம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் இதை சீரியஸாக எடுத்து நான் பண்ணதுலேருந்து 20 வருஷ பேக்கேஜ் வந்து அந்த கொஞ்ச நாளில் வந்து சுகமாச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் முடியுமா அப்படின்ற பிரமிப்பில் இருந்து இது முடியும் அப்படின்ற நிலைமைக்கு ஆண்டவரால் நடத்த முடியும். அது வந்து நான் அப்படி அனுபவிச்சிருக்கேன். இதுல நம்பிக்கை இருக்கான்றது என்ன, இந்த நம்பிக்கை ஏன் இருக்குன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் செக்ஷுவலா வேர்ல்டுல இருந்தாலும் இன்னும் செக்ஸ்ன்ற மேட்டர் ஆண்டவர் ரிமூவ் பண்ணாம வச்சிருக்காரு. ஸோ அவர் நம்பிக்கையோட இருக்காரு. இப்போ நான் ஆண்டவராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், வேற ஏதாவது பண்ணி இவனுங்களை வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கலாம், மல்டிப்ளிகேஷன் சைனை வேற எங்கேயாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பேன். அவர் ஆனா இன்னுமே வந்து செக்ஸுக்கு கமிட்டடா இருக்கிறாரு. as broken as it is, as painful as it is, as hopeless as it seemed from our end, God has not changed his standpoint. So that is the main hope that we have. என்னன்னா ஆண்டவர் இதை குறித்து அவருடைய எண்ணத்தை மாத்தல, அவருடைய நோக்கங்களை மாத்தல அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சுவிசேஷம் அந்த நம்பிக்கை கொடுக்குது. என்ன நம்பிக்கைனா, நம்முடைய உடைச்சலுக்குள்ள அவர் உள்ள நுழைறாரு. வார்த்தை மாம்சமானார்னா ஏதோ மனுஷனானாருன்னு மாத்திரம் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு புரோக்கன்னஸ்குள்ளேயும் நம்ம எங்கெங்கெல்லாம் அவர் அனுபவிக்க முடியாம இருக்கிறோமோ, நாமே வெறுக்கிறோமோ, வெட்கத்தின் காரியங்களுக்குள்ள அவர் நுழைஞ்சு அனுபவிச்சு அந்த இடத்துல இருந்து அப்பாவை கண்டுபிடித்தார், பாவமானார், மாம்சமானார் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இயேசு நமக்காக பாவங்களுக்காக மரிச்சாருன்னு சும்மா சிம்பிளா சொல்லிடுறோம். பாவங்களுக்காக மரிச்சாருன்னா அது எப்படி டீல் பண்ணாருன்றத ஒழுங்கா காஸ்பலா புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஸோ காஸ்பல்ல நம்பிக்கை இருக்கு. ஸோ தேவன் தன்னுடைய நோக்கத்தை மாத்தாதல நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது காஸ்பல்ல நம்பிக்கை இருக்கு. மூணாவது வந்து இது இந்த காஸ்பலை அனுபவிச்சு சுகத்தை அனுபவிச்சவங்களுடைய கதைகள் மூலமா நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த 16 எபிசோட்லயும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் அவங்க கதைகளை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய கதைகள்ல இப்ப காஸ்பல் ஸ்டோரியா இருக்கு. சரியா, அவங்க இது வெறும் காஸ்பல் ஸ்டோரி இல்லாம அவங்க ஸ்டோரியே காஸ்பல் ஸ்டோரியா மாறி, ஸோ நம்பிக்கை டெஃபினட்டா இருக்கு. ஆனா அதை இந்த கோர்ஸ் எப்படி எடுத்து பண்றோன்றதை பொறுத்து. ஸோ நோயிங் என்ன ஃபினான்சஸில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அது செக்ஷுவல் ப்ரோக்கனஸில் வெளிப்படுது, ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டம் இருந்துச்சுன்னா அதுவும் செக்ஷுவல் ப்ரோக்கனஸில் வெளிப்படுது. ஸோ இட் இஸ் லைக் அதுதான் வெளியே நம்மளுக்கு தெரிகிற ஒரே சிம்டம், ஒரே ஒரு விஷயம்னா அதுவாக தான் இருக்குது ஃபார் ஆல் த ஆடட் பிரான்ச்சஸ் ஆஃப் சஃபரிங் தட் வி கோ த்ரூ, இல்லையா? ஸோ அந்த மெயினான விஷயத்தை பற்றி பேசுகிற ரைட் பீப்புள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்றது ரொம்ப ஒரு பரிதாபக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம செக்ஸ் பற்றியோ இல்லை செக்ஷுவல் ப்ரோக்கனஸ் பற்றியோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம சர்ச்சஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஏன்னு நினைக்கிறீங்க? அதான் காஸ்பல்லே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தேவனை பார்க்கிற விதமே தப்பா இருக்கு, காஸ்பல்லே தப்பா புரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனே வந்து இதெல்லாம்
வெறுக்கிறார் அப்படின்னு பத்தி பிலீவ் பண்ணும் பொழுது இதெல்லாம் தண்டனைக்குரிய காரியங்கள், தண்டிக்க விரும்புகிற காரியங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது, சுகப்படுத்த விரும்புகிற காரியமா பார்க்காம, பாவத்தை ஒரு வியாதியா பார்க்காம ஒழுக்க பிரச்சனையா பார்க்கறதுனாலையும், நீதியை வந்து சுகமா பார்க்காம தண்டனையா பார்க்கறதுனாலையும் தான் இந்த விளைவு வருது. அதான் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, பாவம்ன்றது பிரச்சனை தான், அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை மதம்ன்றது. உலகத்துல வெறும் பாவம் மாத்திரம் இருக்குன்னுங்களேன், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாவத்தோட சேர்ந்து மதமும் இருக்கிறனால ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ வெறும் செக்ஷுவல் ப்ரோக்கன்னஸ் தான் உலகத்துல இருக்குன்னா ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம். இப்பயுமே நம்ம ஹெல்ப் பண்ற குரூப்ஸ்லயே சர்ச்சில் வளராத ஒரு ஆளு செக்ஷுவல் ப்ரோக்கன்னஸோட வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி ஹெல்ப் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு சர்ச் செட்டப்ல ஒரு ரிலிஜியஸ் ஷேமோட வளர்ந்துருக்காங்கன்னா அவங்கள ஹீலிங்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கடவுளே வந்து வேற மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்பிளிட்டா இருக்கு. தேவன் அன்பானவர் ஆனால் அப்படின்னு சொல்லி காட் ஸ்பிளிட்டா இருக்காரு, நம்மளும் ரெண்டா ஸ்பிளிட்டா இருக்கோம். அதனால குட் பார்ட் பேட் பார்ட். ஸோ இந்த பேட் பார்ட்ல தான் இதெல்லாம் ஒழிச்சு 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 வச்சுட்டு இது ரெண்டத்தையும் பிரிச்சு வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணி போறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நினைச்சுக்கிறோமே ஒழிய, இந்த பகுதியும் சுகமாயி ஹோல் ஹார்ட்டடா மாறுறது, ஒருமுகமா மாறுறது அப்படின்றது தான் நோக்கம்ன்றது தெரியாம போயிடுது. அதுதான் சொல்றோம். இப்ப இதுல பத்தி பேசும் பொழுது பேரண்டல் ஹிஸ்டரி பத்தி பேசுவோம். நம்முடைய அப்பா அம்மா உடைய பங்கு என்ன, ஏன் செக்ஷுவல் ப்ரோக்கன்னஸ் எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பங்கு அப்படின்னு தான் யூஸ்வலா நினைப்பாங்க. ஆனா இதை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது, ஆழமா போகும்போது அதோடைய கனெக்ஷன் தெரியும். ஸோ அது அப்புறம் நமக்கு சின்ன வயசுல யார் மூலமா இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, செக்ஸ்ன்ற காரியம் என்ன கான்டெக்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அதுதான் தொடக்க கதைன்னு சொல்றோம், ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னு சொல்றோம். ஸோ பேரண்டல் ஹிஸ்ட்ரி, ஆரிஜின் ஸ்டோரி, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் நம்முடைய நிகழ்கால சந்திக்கப்படாத தேவைகள், அன்மெட் நீட்ஸ் இன் த கரண்ட் சினாரியோ. இதெல்லாம் சேரும் பொழுது வந்து செக்ஷுவல் ப்ரோக்கன்னஸ்ல வந்து முடியுது, தேவையில்லாத காரியங்கள்ல முடியுது. ஸோ இதை ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் சுகமாகுது. ஸோ இதை வந்து ஆண்டவர் ஒரு இன்விடேஷனா யூஸ் பண்றாரு. இதை பார்த்து ஓடாம பயப்படாம இதை ஒரு இன்விடேஷனை எடுத்து ஒர்க் பண்ணும் பொழுது, சீரியஸா ஒர்க் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப மறுரூபமாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த உடைச்சல்ல தான் ஆண்டவரோட வருகை இருக்கு அப்படின்னு நம்ம நம்பினோம்னா, நம்ம அதை பார்க்கறதே எப்படி நம்ம பார்க்குறோமோ அதையே மாறும். இது வந்து எனக்கே உரிய ப்ராப்ளம், இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு மாத்திரம்தான் இருக்கு, எனக்கு மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்ற இதோட பார்ப்பீங்க. ஆனா இதுதான், இந்த இடத்துலதான் ஆண்டவர் வரப்போறாரு, என்னை மீட் பண்ண போறாரு, எனக்கு விடுதலை இருக்கு அப்படின்னு நீங்க கமிட்டடா இருக்கும் போது கண்டிப்பா நீங்க அந்த பாதையில போகும்போது நீங்க ஒருத்தர் வந்து இந்த விடுதலையை பார்க்கலாம். ஸோ கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்ற அந்த ஹோப், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குன்றதே இட்ஸ் அ பிக் திங். ஸோ இந்த கோர்ஸ்ல இருந்து எப்படி வந்து நம்ம வந்துட்டு மேக்சிமம் பெனிஃபிட் எடுத்துக்கலாம், எப்படி அதுல இருந்து முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க. ப்ராசஸ்ட் இமோஷன்ஸ், அன்ப்ராசஸ்ட் இமோஷன். ட்ராமாக்கு என்ன தமிழ்ல சொல்றோம்? அசம்பாவிதம். அசம்பாவிதம் அப்படின்றது என்னன்னா, நமக்கு நடந்த ஒரு காரியம் மாத்திரம் இல்லை, அந்த நடந்த காரியத்தினால தொடர்ச்சியா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பாதிப்பை தான் அசம்பாவிதம்னு சொல்றோம். சின்ன வயசுல ஏதோ ஒன்று நடந்துக்கலாமா இருக்கும், அது வந்து 2 நிமிஷம் தான் நடந்திருக்கும். பாலியல் பலாத்காரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் நடக்கும் பொழுது, ஆனா அதோடைய வெட்கம், அதனுடைய பாதிப்பு நம்முடைய சரீரத்துல, மனதுல, உணர்ச்சி ரீதியா, நம்முடைய அடையாள ரீதியா அது ஏற்படுத்துகிற தாக்கம் வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி காரியங்களை அட்ரஸ் பண்றதுன்றது என்னன்னா, பெயின்ஃபுல் இமோஷன்ஸை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. நிறைய ப்ராசஸ் பண்ணாம அடக்கி வச்சிருக்கோம், அதை விசிட்டே பண்ணாம பார்க்காம
நமக்கு நடந்த நிறைய காரியங்களை வேணான்னு சொல்லி உள்ள அமுக்கி வச்சிருக்கும் பொழுது, இப்போ இந்த மாதிரி இந்த கோர்ஸில் நாங்கள் சில காரியங்கள் புக்ஸ் படிங்க, இது படிங்க, இந்த மெசேஜ் கேளுங்க, இது அப்படி பாருங்க, இவங்க கதைகள் கேளுங்கன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மெமரிஸ் வரும். அந்த மெமரிஸ் திரும்ப மேலே வரும் பொழுது அப்படின்னு திரும்ப கீழே அமுக்காம அதை கரெக்டாக எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுபடி அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதில் நல்ல சுகத்தை காண முடியும். சும்மா இந்த ஒரு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு புக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வேகமாக படித்து முடிக்கிறதுனால இது சுகமாகாது. ரெண்டாவது, என்னென்னலாம் பண்ணாமல் இருக்கணுன்றது நோக்கம் இல்லை, எப்படி வாழணும் அப்படின்றது நோக்கமாக வைக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்றது முக்கியம் இல்லை. இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தால் நான் என்ன வாழ்வேன்? என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? போனோகிராஃபி பார்க்கக்கூடாதுன்றதே வாழ்க்கையை நோக்கமாக வச்சு ட்ரை பண்ணும் பொழுது போனோகிராஃபி ரொம்ப பெரிய இமயமலையா தெரியும். சரி, போனோகிராஃபின்றதே உன் வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஆபாச படம்ன்றது ஒரு மேட்ரு இல்லைன்னா உன் வாழ்க்கையில் வச்சு என்ன பண்ணுவேன்? எதுக்காக வாழ்கிற அப்படின்ற காரியங்களெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உறவுகள், சமுதாயம், நோக்கங்கள், தெய்வீக நோக்கங்கள், நம்முடைய ஆசைகள், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதுக்குரிய காரியங்கள் ஒர்க் பண்ணுறது, நம்முடைய பாடியை எப்படி கேர் பண்ணுறது, நம்ம செல்ஃப் கேர், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பற்றி பேசும்பொழுது அதுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா தான் இந்த ஹீலிங் டீப்பாகவும் சஸ்டெய்னிங்காக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். யார் யார் அந்த தீர்மானங்கள் எடுக்காம இருக்காங்களோ அவங்க திரும்ப அதே சைக்கிள்ல தான் இருக்கிறத பாக்குறேன். ஸோ எவ்வளோ சீரியஸாக நீங்கள் அதை எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதோடைய ஃபுல்னஸை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அடுத்து நம்ம பண்ண போகிற விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறது. தேங்க்யூ.